வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு விளாக் பார்க்க போகிறோம். என்ன வச்சுட்டு இருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ என்ன விளாக்னா ஒரு க்ளீனிங் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தா தான் என்ன இருக்குன்னு தெரியும், இல்லைன்னா தெரியாமலே போயிடும். எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய முக்கியமான பொருள் மாப்பு. ஸோ இதை வச்சு இன்றைக்கி வந்து வீடை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு நான் மாப்லாம் போட்டேன். மோஸ்ட்லி வந்து மழை சீசன் டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வெளியில் கிடக்கிற சேரெல்லாம் மிதிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து நசன்னு ஒலையாயிடுச்சு. ஸோ நான் மாப் போடுற வீடியோ ஃபுல்லாக வரும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன தெரியும். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மாப் போடுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. சரி வாங்க போய் பார்க்கலாம். மாப் எடுத்துகிட்டே போகலாம். நம்ம வந்து மாப் போடுறதுக்கு வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா லைசாலு கம்ஃபர்ட் ரெண்டையுமே நம்ம வந்து இப்போது ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு இப்போ வந்து நம்ம மாப் போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கோம், அதிகமாக இல்லை. சரி, இந்த அன்னக்குடி இப்போ நம்ம ரூமுக்கு தூக்கிட்டு போகிறோம். இப்படி நல்லா டிப் பண்ணிப்போம் தண்ணியில் மாப்பை. ஸோ இப்படி தான் நம்ம வந்து வீட்டில் டெய்லி மாப் போடுவோம். டெய்லி இல்லை, ஸோ இப்போ வந்து ரூம் முடிய போகுது. இப்போ வந்து நம்ம ரூம் முடிச்சிட்டோம். இப்போ ஹாலுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம ஹாலுக்கு வந்துட்டோம். இப்போ ஹாலை கழிப்போம். இப்போ வந்து ஹாலை வச்சுருக்கோம். எப்படின்னா அந்த டைல்ஸ் பாக்ஸாக நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இப்போ அடுத்த பாக்ஸ் மாப் போட்டுட்ருக்கேன். இருக்கட்டும். இப்போ ஹாலுக்கு பாதிக்கு வந்துச்சு. One minute later. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ரூமுக்கும் ஹாலுக்கும் மாப் போட்டாச்சு. அதுக்குள்ளே இடையே எடுத்து வருது பாருங்க. ஸோ இப்போ நம்ம கிச்சனுக்கு போட போகிறோம். ஸோ கிச்சன் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ வாங்க கிச்சனுக்கு போடலாம்.
வீடியோ ஃபஸ்ட்டு போட்டுடலாமா? ஒன்றும் தெரியல. அப்போ நான் தீத்துறது மட்டும் தான் தெரியும். A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து ஹாலு, ரூம், கிச்சன் மூணுக்குமே வந்து மாப் போட்டாச்சு. ஸோ எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. அதுக்குள்ளே வேர்த்து ஓடுது. ஸோ எப்படி எல்லா ரூமுக்கும் மாப் போட்டிருக்கேன், எப்படி க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பெட்ரூமு. ஹாலு க்ளீனு, காஞ்சிடுச்சு. ஃபேன் போட்டு விட்டே நான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ நம்ம கிச்சன் போட்டோம். ஸோ எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் தண்ணி. 3 ரூம்லேயே அவ்வளோ அழுக்கு எடுத்திருக்கேன். இன்னொரு டைம் வந்து ரஃப்பாக போட்டு விட்ருவேன். ஸோ வீக்லி 1 டைம் போகிறதுனால நம்ம வீட்டை சுற்றி நிறையா மரம்லாம் இருக்குல்ல, அந்த மரத்துலேருந்து தழை எல்லாமே வீட்டுக்குள்ளே விழுந்து ரொம்ப டஸ்ட் ஆகிடுது. ஸோ பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக வந்து சீட்டு தான். ஸோ அந்த கேப்பு சைடில் இருக்கு பாருங்க. ஸோ இதை இப்படி நம்ம தூக்குனாலே அது வழியாக பொலன்னு தூசி மண் எல்லாமே கொட்டல ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வர டஸ்ட்டு தான் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். Much later. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாப்லாம் போட்டு முடிச்சாச்சா. பசங்களும் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. தலை வலிக்குது பயங்கரமாக. சரி, போயிட்டு இதோட கண்டினியூ பண்ணுறேன். மாப் போட்ட வீடியோவோட நான் உங்களுக்கு இந்த வீடியோவும் மேக் பண்ணுறேன். டீ போட்டு குடிச்சிட்டு தூங்குறதோட இந்த பிளாக் வந்து முடிய போகுது. சரி, இப்போ போயிட்டு டீ போட்டு குடிக்கலாம் வாங்க. ஸோ பசங்களாம் பார்த்தீங்கன்னா கீழே தூங்கிட்டாங்க, பார்க்கும்போதே தெரியும். அதுக்கு வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்துப்போம். எடுத்தாச்சு மில்க். பால் வந்து ஊற்றிக்கலாம். கம்மியாக எனக்கு மட்டும் போதும். ஆக்சுவலி வந்து எனக்கு மட்டும்தான் போடுறேன். பசங்க தூங்கிட்டாங்க, அதனால் நம்ம சத்தம் போடாமல் வேலை செய்வோம். இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போதும், இவ்வளோ தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ பாருங்கள், ஸோ இவ்வளோ தான், கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் பாருங்கள். பால் வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம டிகாஷன் போடலாம். டீ தூள் தான் ஆக்சுவலி. எடுத்துகிட்டு அந்த பாலை கொண்டு போய்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம். நம்ம கிச்சனில் என்ன போட்டோம்னா சீக்கிரம் வந்து கொதிச்சு வந்துடும். நம்ம சீக்கிரமும் டீயை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இங்கே போட்டுட்டு நம்ம போயிட்டு அங்கே ரூமில் உட்காந்துட்டு அது பொங்கி அடுப்பெல்லாம் கீழே ஊற்றி, ஸோ ரொம்ப ரிஸ்க் இது. ஸோ கிட்டே இருந்து நம்ம வந்து காஃபி டீயாக இருக்கட்டும் போட்டு குடிச்சிட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குடிக்கும்போது அது கொஞ்சம் பெட்டர். டீ தூள், சுகர் ஊற்றின உடனே வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ
ஸோ டீயோடைய பக்குவம் ஸ்டேஜ் வந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸோ வடிகட்டி குடிக்க போகிறோம். அதுக்கு வடிகட்டுற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த உதட்டுக்கு உள் சைடெலாம் வந்து சூட்டில் புண்ணாயிடும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 வீக்காக பல்லாறணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி புண்ணாக போயிடும். அதனால் சூடோடு குடிக்க வேணாம். ஆக்சுவலி நான் சூடோடு குடிக்கிறவ தான், இருந்தாலும் ஒரு பயம். ஆக்சுவலாக அந்த வாய் புண்ணு வந்துருச்சுன்னா என்னை விட்டு சீக்கிரம் போகாது. 1 வீக் 2 வீக்காக இருந்து என்னை நல்லா வச்சு செஞ்சுட்டு போவோம். என்ன நான் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ப்புண்ணு வந்துருச்சுன்னா ஃபீவர், ஜலதோஷம், தலைவலி, மயக்கம், ஸோ எல்லா நோயும் அது கொண்டுட்டு வந்துடும். ஸோ அந்த ஒரு நோய் மட்டும் இருக்காது, அந்த ஒரு புண்ணு மட்டும் இருக்காது, எல்லா வியாதியும் நம்மளுக்குள்ளே கொண்டு வந்து 1 வீக் 2 வீக் நம்ம வந்து படுத்தபடியாக தான் கிடக்கணும். எதுவும் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, எதை வச்சாலும் எரியும். அதனால் டீ காஃபி வந்து சூடோடு சாப்பிடாதீங்க. எனக்கு அனுபவம், ஓகேங்களா? நானும் அப்படியே கொதிக்க கொதிக்க குடிக்கிறவ. சரி, அது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஸோ இப்போ வந்து நார்மல் சூடு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து டீ குடிக்கிறோம். யாருக்கெல்லாம் நைட்டில் டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். ஸோ நைட்டில் எப்போ வேணாலும் நான் வந்து டீ காஃபிலாம் குடிப்பேன். டீ காஃபி வந்து மோஸ்ட்லி குடிக்கக்கூடாது தான் சொல்கிறாங்க. பழக்கமாயிடுச்சு, என்ன பண்ணுறது, அவாய்ட் பண்ண முடியல. அது குடித்தா தான் ஒரு எனர்ஜி பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டடா பாய், see you.